friends, Loan Tech channel ku ungalai na welcome பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப் லோனோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன ஆப் லோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாவி ஆப் லோனோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் 15,000 ரூபாய் தான் சேலரி வாங்குறேன் மேடம், எனக்கு பேங்க்ல கன்ஃபார்மா லோன் கிடைக்காது, ஆப்ல போய் எடுக்கலாம்னு பார்த்தா பெஸ்டான ஆப் வந்து என்னன்னு தெரியல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாவும் இருக்கணும், லோன் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, கால் பண்ணும்போது கேக்குறீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நாவி ஆப் லோனோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் தான் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். நாவி ஆப் லோன் மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஆப்ல லோன் எடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கு. இந்த 2 விஷயம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணாம நீங்க எந்த ஆப்லயுமே லோன் எடுக்காதீங்க. அது என்ன 2 விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் கூகுள் ரேட்டிங். நம்ம எடுக்க போற ஆப் லோன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன்ல பிளே ஸ்டோர்ல போய் தான் டவுன்லோட் பண்ணுவோம். அப்படி டவுன்லோட் பண்றப்போ அதுல ரேட்டிங் பாருங்க 4 பாயிண்ட் அண்ட் அபோவ் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த ஆப்ல வந்து லோன் எடுக்கிறதுக்கு யோசிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கிற ஆப் லோன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆயிருக்க ஆப் லோனா அப்படின்றத 1க்கு 2 முறை கூகுள்ல போட்டாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆர்பிஐக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆன ஆப் லோனை நீங்க வந்து சஜஷன் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த 2 விஷயம் நீங்க தெரியாம ஆப் லோன்ல லோன் எடுக்காதீங்க. ஸோ நாவி லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்பிஐ கீழே ரிஜிஸ்டர் ஆன ஆப் லோன் தான், 4 and above ஸ்டார் இருக்க ஆப் லோன் தான். ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க நாவி லோன்ல பர்சனல் லோன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட சேலரி பாத்தீங்கன்னா மினிமம் 15,000 ரூபாய் கிரெடிட் ஆனாலே நீங்க தாராளமா நாவில லோன் எடுக்கலாம். ஸோ 15,000 ரூபாய் சேலரி கிரெடிட் ஆகுது என்னோட சேலரி அக்கௌண்ட்ல அப்படின்னா நீங்க தாராளமா நாவி லோன் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் பாத்தீங்கன்னா 21 இருந்து 60 வயசு இந்த பிட்வீன்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க நாவில லோன் எடுக்க முடியும். 21 வயசுக்கு கீழே இருந்தாலும் எடுக்க முடியாது, 60 வயசுக்கு மேல இருந்தாலும் நீங்க நாவில லோன் எடுக்க முடியாது. சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்பை விட நாவி லோன்ல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, மற்ற ஆப்ல 700 and above இருக்கணும். நாவி லோன்ல பாத்தீங்கன்னா 680 இருந்தே நீங்க பர்சனல் லோன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் வந்து மற்ற ஆப் லோன்ல இல்லாதது நாவி லோன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க நாவிலன்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 10,000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 20 lakh வரைக்கும் கூட நீங்க நாவில லோன் எடுத்துக்கலாம். ஸோ லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த ஆப் லோன்லுமே இல்லாத அளவுக்கு அமௌண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப் டு 20 lakh வரைக்குமே கூட நாவில வந்து நீங்க பர்சனல் லோன் அவைல் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் உங்களோட சேலரி பொறுத்து தான் இந்த லோன் எலிஜிபிலிட்டி வரும். ஸோ அதனால உங்க சேலரி லெவல் என்ன இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி 15,000 ரூபாய் அப்படி இருக்கு அப்படின்றப்போ மேக்ஸிமம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும். ஸோ ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் அப்படி இருக்குன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்க சேலரி லெவலை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து அவைல் ஆகும். ஸோ நாவில உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் ரேட் வந்து 10.99, அதுவும் பேஸ்ட் ஆன் உங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து. ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா 45% per annum கொடுக்குறாங்க. இது பிட்வீன் குள்ள தான் வரும். per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், டிமினிஷிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரெடியூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பிக்சட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாவில உள்ள ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயமே நாவி லோனை பொறுத்த வரைக்கும் கிடையாது. உங்களுக்கு லோன் அமௌண்ட் என்ன அப்ரூவ் ஆகுதோ அது ஜிஎஸ்டி மட்டும் எடுத்தது போக உங்களுக்கு அமௌண்ட் அப்படியே கிரெடிட் ஆகும். ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாவி லோன்ல கிடையாது. ஸோ நாவி லோனை நீங்க எடுத்தீங்கன்னா எப்போ லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு இஎம்ஐ பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே நீங்க நாவி லோனை வந்து ஃபோர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஆப்ல அப்படி கிடையாது, நீங்க எப்ப வேணாலும் ஃபோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபோர் க்ளோஷர் பண்றதுக்கு என்ன பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கோ அதை மட்டுமே நீங்க பேமெண்ட் பண்ணி ஃபோர் க்ளோஸ் பண்ணா போதும். ஃபோர் க்ளோஷர் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ் வந்து நாவி லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0 தான். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் வந்து மற்ற ஆப் லோன்ல இல்லாதது வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ நாவி லோனை பொறுத்த வரைக்கும் டென்யூர் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மினிமம் 6 மாசத்துல இருந்து மேக்ஸிமம் 72 மந்த் வரைக்கும் கொடுக்குறாங்க. பேங்கிங் செக்டார்ல மேக்ஸிமம் 72 மந்த் கொடுக்கறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். பட் நாவி லோன் அதுவும் ஆப் லோன்ல உங்களுக்கு 72 மாசம் கொடுக்குறப்போ உங்களால இஎம்ஐ அமௌண்ட்டை கம்மியா பே பண்ணி அதிகமான லோன் அமௌண்ட் நீங்க எடுத்து உங்களோட ப்ராப்ளத்துக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 72 மந்த் அப்படின்றது ஆப் லோனை பொறுத்த வரைக்கும் பெஸ்டான ஒரு விஷயமா நாவி லோன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாவி லோன்ல பார்ட் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காங்க. பார்ட் பேமெண்ட் அப்படின்றப்போ உங்க கையில வந்து இந்த மாசம் இஎம்ஐ கட்டிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசம் நீங்க நாவி லோன்ல 5 லட்சம் எடுத்திருக்கீங்க, 12,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிடுறீங்க. அகைன் உங்ககிட்ட வந்து ஒரு 20,000 வந்து அமௌண்ட் கிடைக்குது. அப்ப நீங்க அதை வந்து உங்களுக்கு பார்ட் பேமெண்டா பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் பேமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாவி லோன் ஆப் மூலமாவே நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்க பார்ட் பேமெண்ட் பண்றப்போ உங்க பிரின்சிபல் அமௌண்ட் என்ன இருக்கோ அதுல இருந்து உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் குறைஞ்சு நெக்ஸ்ட் மந்த் உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் குறைஞ்சு வரும். ஸோ இதனால நீங்க
எக்ஸ்ட்ரா கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க சேவ் பண்ண முடியும். இந்த பார்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா நாவி லோன்ல இருக்கு. நாவி லோன்ல நீங்க அடுத்த ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கிரெடிட் கார்டு அதிகமா யூஸ் பண்றீங்க, அதாவது நீங்க ஒரு கிரெடிட் கார்டு 4-5 கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, கிரெடிட் கார்டை மட்டுமே நீங்க பேஸ் பண்ணி ஒரு ரொட்டேஷன்ல இருக்கீங்க, கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கால நான் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கேன், எனக்கு எங்கேயுமே லோன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க தாராளமா நாவி லோன்ல எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கால சஃபர் ஆகுறவங்க நீங்க எங்க அப்ளை பண்ணலாம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தாராளமா நீங்க நாவில அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். ஏன்னா நாவி லோன்ல கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் அவங்க வந்து கன்சிடரே பண்றது கிடையாது. கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு 5 லட்சம் இருக்கு, 10 லட்சம் இருக்கு, அதை அவங்க கன்சிடரே பண்றது கிடையாது. அதர் பேங்க்ல பர்சனல் லோன் போகுதுன்னா அந்த இஎம்ஐ கன்சிடர் பண்ணுவாங்க. கார்டு அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருந்தாலுமே உங்களுக்கு நாவி லோன்ல லோன் அமௌண்ட் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நாவி லோன்ல உங்களுக்கு லோன் எடுக்கணும், இந்த நாவி லோனை நான் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் நீங்க கிளிக் பண்ணி அது மூலமா நாவி லோனை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு பேங்கிங்ல எதனா அப்டேட் வேணும், பேங்கிங் லோன் எதனா தேவைப்படுது, HDFC, ICICI, ஆக்சிஸ் இந்த மாதிரி பர்சனல் லோன் தேவைப்படுது, இல்ல ஓடி தேவைப்படுது, இல்ல உங்களுக்கு அதர் பேங்க்ல எடுத்திருக்க ஹை ரேட் ஆஃப் பிளஸ்ல இருக்கிற பர்சனல் லோனை லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு மாத்தணும் அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.